ஸோ காற்று அந்த வாசனையை எடுத்துக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் நகர்றதால கடத்துறதால தான் என் மூக்கிற்கு வந்து சேர்கிறது. அப்போ காற்று மனசை எப்படி ஃப்ராக்ரன்ஸை எப்படி எடுத்துட்டு போகுதோ அது மாதிரி இந்த ஜீவன் இந்திரியங்களை எடுத்துட்டு மனசை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் ட்ராப் பண்ணிடுது. இதுக்கு இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு சொன்னார். இந்த திருவிழாவில் கடை போடுவாங்க பார்த்தீங்களா, கீழே ஒரு துணியை விரிச்சிட்டு எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுட்டு வியாபாரத்துக்கு உட்காருவாங்க காலையில் 6 மணிக்கு. சாயந்தரம் வியாபாரம் முடிஞ்சோன்னா அந்த துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு போகிறோம் பாருங்க, எல்லா பொருளையும் உள்ளே போட்டு. அது மாதிரி தான் இந்த பிறப்பு நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற. ஒவ்வொரு முறையும் ஜீவன் வந்து கடையை விரிக்குதான், கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு கடையை விரிச்சிட்டு ஒரு வியாபாரத்தை இங்கே செஞ்சுக்கிட்டு அப்புறம் போகும்போது இது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போயிடுது அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன்.